இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை நாட்களுக்குரிய ஒரு நற்செய்திக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு நற்செய்தி சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். அந்த நற்செய்தி என்னவென்றால், நமக்கு எல்லாருக்கும் அடையாளம் தேவையில்லை. இந்த உலகத்துல வாழ்கிற நம்மளுக்கு எல்லாமே ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு அடையாளத்தோடு தான் வாழ்கிறோம். நம்மளுடைய பேர் ஒரு அடையாளம், நம்மளுடைய ப்ரூஃப்னு சொல்றாங்க. நிறைய ப்ரூஃப்லாம் இன்னைக்கு இருக்குது, நிறைய ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. அதான் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்குது. நம்ம யார் என்பது, நம்ம யாருடைய நபர் என்பதை ஒரு அடையாளம் காண்பிக்கிறது. நம்ம என்ன சந்ததி அடையாளம் காண்பிக்கிறது. ஆனா நமக்கு எல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு அடையாளம் வேண்டும். அது என்ன அடையாளம் தெரியுமா? அதுதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். அந்த அடையாளத்துக்கு இந்த பிறப்பின் நற்செய்தி கூறுகிற இந்த காலகட்டத்துல இம்மானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த இம்மானுவேல் என்ற அந்த பேருக்கு என்ன அடையாளத்துக்குரிய வார்த்தை தான், அதுதான் என் தேவன் என்னோடு. இம்மானுவேல் என்னோடு. அந்த இம்மானுவேல் யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னோடு. எனக்கு பெரிய ஒரு அடையாளம், நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிற அடையாளம். எனக்கு இந்த பிறப்பின் நாளில ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு என்னோடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு. அவர் பிறந்தது எனக்காக தான். அவர் பிறந்தது எதற்காக தெரியுமா? என் கூட இருப்பதற்காக, என்னோடு கூட இருப்பதற்காக. அவருடைய அடையாளம், இயேசு அடையாளம் என்னோடு கூட இருக்கிறது. அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எந்த மனுஷனும் எனக்கு விரோதமாக இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் சரி, எந்த ஒரு போராட்டமும் சரி, எந்த விதமான உபத்திரமும் சரி, எந்த விதமான சத்துருவின் நிந்தைக்குரிய அவமானத்தையும் சரி, சிந்தைக்குரிய எண்ணத்தையும் சரி, எனக்கு விரோதமாக நிற்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. அதுதான் இயேசு. அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.